ஹலோ விபிஸ் அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது டாபிக். முதல் டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேமிலியை கூட்டு வரதுக்கு எவ்வளோ செலவு, எப்படிலாம் கூட்டு வரலாம் அப்படிங்கிறத வந்து ஆல்ரெடி போட்டிருந்தோம். கிளிக் பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு நீங்கள் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இன்னும் உங்களுக்கு வந்து சீரியஸாக இருக்கும். நீங்கள் இன்றைக்கி சவுதி அரேபியாவில் அக்கமடேஷன் அரேஞ்ச் பண்ணுறதுக்கு எவ்வளோ செலவாகும், நம்ம ஒரு வீடு ஒரு 2 பெட்ரூம் வீடு எடுக்கிறோம், அதுக்குள்ளே அரேஞ்ச்மெண்ட்லாம் எவ்வளோ செலவாகும் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். ஒன்று ஸ்டுடியோ ஃப்ளாட்டு, அப்புறம் 2 பெட்ரூமு, அதுக்கப்புறம் 3 பெட்ரூமு, அப்புறம் 5 பெட்ரூம் ஃப்ளாட்ஸு, அதுக்கப்புறம் ஃபர்னிஷ்டு பெட்ரூம்ஸ்னு சொல்லிட்டு ஃபர்னிஷ்டு அப்பார்ட்மெண்ட்னு சொல்லிட்டு இருக்குது. இதில் வந்து ஃபர்னிஷ்டு அப்பார்ட்மெண்ட்னா மந்த்லி வந்து ஒவ்வொரு சிட்டியை பொறுத்து மாறும். ஆனால் மந்த்லி 1500லேருந்து 2000 வரைக்குமே போகும். இது வந்து பார்த்தீங்கன்னா 2 பெட்ரூமுக்கும் 3 பெட்ரூமுக்கும் சொல்கிறேன். ஃபர்னிஷ்ட் இல்லாமல் சும்மா வீடு மட்டும் எனக்கு கொடுப்பா அப்படின்னு சொல்லி இருக்கும். வீடு மட்டும் தருவாங்க. நீங்கள் போனீங்கன்னா ஒரு 2 பெட்ரூம் இருக்கும், ஒரு ஹால் இருக்கும், சின்ன ஹாலு, ஒரு கிச்சனு, ஒரு டாய்லெட் இருக்கும். இந்த மாதிரி இதுக்கு எவ்வளோ வாடகைன்னு கேட்டிங்கன்னா சம்டைம்ஸ் வந்து 800க்கு கிடச்சிட்டு இருந்துச்சு. ஆனால் இப்போலாம் சிட்டி வந்து நிறைய இடிச்சிட்டு மாடிஃபிகேஷன் பண்ணுறதுனால 800 கிடைக்கிறதில்ல. மேக்ஸிமம் 1000லேருந்து 1200 வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த 2 பெட்ரூம் கிடைக்கும். இது வந்து ரொம்ப ரேர். ஏன்னா இங்கே இருக்கிற எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா 5 ரூமு, 4 ரூமு, 3 ரூம் இப்படி தான் அவங்க கட்டுவாங்களே. 2 BHK கிடைக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம். அடுத்து வந்து 3 பெட்ரூமு, 5 பெட்ரூம் போனீங்கன்னா 1500, 1800, 2000 வரைக்குமே போகும். உங்களுடைய வசதியை பொறுத்து நீங்கள் வந்து மந்த்லி வந்து அந்த ரூமுக்கான ரெண்ட்டு, அந்த வீட்டுக்கான ரெண்ட்டு மட்டுமே இது. சரியா? இயர்லி பே பண்ண சொல்லுவாங்க. இப்போ மாதத்துக்கு 1000 வச்சுங்க, 12 மாதத்துக்கு 12,000 ரியால் மொத்தமாக பே பண்ண சொல்லுவாங்க. அப்படி இல்லைன்னா 6 மாதம் ரெண்ட் இருக்கு பாருங்கள், 6000 ரியால் மொத்தமாக பே பண்ண சொல்லுவாங்க. சில பேர் 3 மாதத்துக்குள்ளே பே பண்ண சொல்லுவாங்க. சில பேர் நல்ல மனுஷனாக இருப்பாங்க, அவன் நீ மாதம் மாதம் கொடுப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ஓனர்லாம் அப்படி தான் மாதம் மாதம் தான் நம்ம பே பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஓகேவா? இப்போ வந்து நம்ம சரி இப்போ வீடு பிடிச்சாச்சு, வீட்டுக்கு அப்புறம் என்னென்ன செலவு இருக்குன்னு நீங்கள் பார்க்கணும்ல. நார்மல் அப்பார்ட்மெண்ட்டில் சில ஹவுஸ் ஓனர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா ஏசி ஆல்ரெடி வச்சுருப்பாங்க, ஏசியும் இல்லை ஃபேனும் வச்சுருப்பாங்க. சரியா? அதில் வந்து நமக்கு வந்து நிறையா வந்து காசு வந்து மணி வந்து சேவ் ஆகும். இல்லைனா அந்த ஏசி வந்து நம்ம தான் வாங்கி போடணும். புது ஏசி வாங்கினீங்கன்னா ஒரு 1200 1200 ரியால், நம்ம ஒரு காசுக்கு கிட்டத்தட்ட 24,000 கிட்ட வரும்னு வச்சுக்கோங்களேன். அதுவே வந்து செகண்ட்ஸில் வந்து நீங்கள் கடையில் போய் வாங்கினீங்கன்னா 700 ரியால் 800 ரியால் சொல்லுவாங்க. தெருவில் இருக்கிற ஏசி ரிப்பேர் பார்க்குற கடையெல்லாம் வந்து 700 ரியால் 800 ரியால் சொல்லுவாங்க. நம்ம ஒரு காசுக்கு ஒரு 16,000 17,000 ஆகும். அதுவே நீங்கள் வந்து இந்த ஆன்லைனில் நம்மள மாதிரி ஆளுங்கள் இந்த ரூமெல்லாம் வெக்கேட் பண்ணிட்டு போவாங்க. அதுக்கு வந்து சில அந்த எக்ஸ்பர்ட் ரேட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் இருக்குது, நான் இங்கேக்குள்ளே போடுறேன். அது ப்ளஸ் இந்த ஃபேஸ்புக்கில் மார்க்கெட் பிளேஸ் இன் ஜித்தா, மார்க்கெட் பிளேஸ் இன் ரியாத், எந்த சிட்டி இருக்கீங்களோ அதை அடித்து பார்த்தீங்கன்னு வச்சுங்க ஃபேஸ்புக்கில். அதிலே நிறைய பேர் வந்து வந்தீங்கன்னா அந்த வீடை காலி பண்ணுறது வந்து போடுவாங்க. அவங்கக்கிட்ட நீங்கள் போய் வாங்கினீங்கன்னா அவங்க எப்படியும் ஒரு 3 பெட்ரூமாக இருக்கும், 3 ஏசி வச்சுருப்பாங்க. 3 ஏசி 1000, 3 ஏசி 2 ஏசி 500 இப்படி சொல்லிட்டு நீங்கள் அடித்து உங்களுடைய திறமையை பொறுத்திருக்கு அடித்து பார்த்து பேசி வாங்கிக்கலாம். அந்த மாதிரி ஏசி வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம ஒரு 2 பெட்ரூம்னா 2 ஏசி குறைஞ்சது வேணும். ஒரு ஏசி 400 ரியால் நமக்கு தெரிஞ்சு 400 ரியால் ஆவரேஜாக வச்சாலும் 2 ஏசி 800 ரியால், அதாவது நம்ம ஒரு காசுக்கு 16 ரூபா வந்து கண்டிப்பாக வேணும். 16,000 ரூபா வந்து ஏசிக்கு மட்டுமே நமக்கு வேணும். ஏசி இல்லாமல் இங்கே சவுதி அரேபியாவில் இருக்க முடியாது, அது உங்களுக்கு நல்லா தெரியும். இந்த கேஸ் வந்து பார்த்திங்கன்னா வெறும் 22 ரூபா தான். ஆனால் அந்த சிலிண்டர் இருக்குது பார்த்திங்களா, அது வந்து கிட்டத்தட்ட ஒரு 100 ரியால் 150 ரியால் ஆகும். ஸ்டவ்வோடு சேர்த்து வாங்கினீங்கன்னா ஒரு செகண்ட்ஸில் வாங்குறீங்கன்னு வச்சுங்களேன், ஒரு 200 ரியாலுக்கு வந்து 200 ரியால் நம்ம ஒரு காசுக்கு 4000 ரூபா. அந்த கேஸு ப்ளஸ் ஸ்டவ் ரெண்டுமே வாங்கிடலாம். வாஷிங் மிஷின் வந்து பார்த்திங்கன்னா செகண்ட்ஸ்லேயே வந்து 300 இல்லை 400க்கே வந்து உங்களுக்கு கிடைக்கும். அதுவும் நீங்கள் நான் சொன்ன அந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் வாங்கி போட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸ்டார்டிங்கில் நீங்கள் வரும்போது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி செகண்ட்ஸில் வாங்குறது, இல்லைன்னா ஒரு ஃபர்னிஷ்ட் அப்பார்ட்மெண்ட்டில் எடுத்துகிட்டு அங்கே கொஞ்ச நாள் இருந்துட்டு அங்கேருந்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக பொருள் சேர்த்துட்டு வர்றது தான் எனக்கு தெரிஞ்சு நல்ல அட்வைசபிள். நான் அப்படி தான் பண்ணேன். வந்தோடனே கொஞ்சம் ஃபர்னிஷ்ட் அக்கமடேஷனில் இருந்தேன். வெயில் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் செகண்ட்ஸில் சர்ச் பண்ணி ஒன்று ஒன்றா வாங்கி வச்சுட்டு அப்படியே வந்து நான் இங்கே ஷிஃப்ட் ஆகிட்டேன். இந்த ஃப்ரிட்ஜ் வந்து பார்த்திங்கன்னா இனிஷியல் ஸ்டேஜில் கொஞ்சம் சின்ன சைஸாக மீடியம் சைஸாக வாங்கிக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 300 ரியாலுக்கே கிடச்சிரும். வாஷிங் மிஷின் வந்துருச்சு, ஃப்ரிட்ஜ் வந்துருச்சு, கேஸ் வந்துருச்சு, ஏசி வந்துருச்சு. இது இருந்துட்டாலே மேக்ஸிமம் உங்களுக்கு போதும். பெட்டு புதுசாக வாங்கினாலே ஒரு 300 ரியால் 350 ரியால் 400 ரியால்னு இஷ்டத்துக்கு வரும் ஸ்டார்டிங் ஸ்டேஜில். அதுக்கப்புறம் நீங்கள் போக போக ஒன்று ஒவ்வொரு மந்த்தும் ஒன்று வாங்கி போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். முக்கியமான விஷயம் நெட்டு. நீங்கள் ஃபேமிலியை கொண்டு வந்துட்டாலே நீங்கள் உங்களுக்குன்னு ஒரு நெட்டு போடணும், ஃபேமிலிக்குன்னு ஒரு நெட்டு போடணும். 2 பேருக்குமே வந்து கண்டிப்பாக நெட்டு இருக்கணும். நெட் இல்லாட்டினா இங்கே ஒன்றுமே நடக்காது. அதனால் என்ன பண்ணணும்னா நெட்டுக்கு வந்து ஒரு ஆளுக்கு 115 ரியால். அதனால் 2 பேர்த்துக்கு 2 சிம்முக்காக வந்து கிட்டத்தட்ட ஒரு 230 ரூபா ஆகும். அப்புறம் இந்த கேபிள் டிவி இதெல்லாம் எப்படிப்பா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இங்கே வந்து செட்டாப் பாக்ஸ் மாதிரியே ஒரு சின்ன பாக்ஸ் ஒன்று நிற்கிது, ஆண்ட்ராய்டு பாக்ஸ். அதில் வந்து தூம் டிவின்னு சொல்லிட்டு ஒரு டிவி இருக்கும். அதை வந்து நீங்கள் அவன் இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துருவோம். அது வந்து 1 இயருக்கு சம்திங். அந்த பாக்ஸ் வந்து 150 ரியாலு ப்ளஸ் அந்த ரீசார்ஜ் பண்ணுறதுக்கு ஒரு 50 ரியால் 200 ரியால் நீங்கள் போட்டிங்கன்னா ஒரு 1 இயருக்கு கவலை இல்லாமல் போகும். ப்ளஸ் டிவி வந்து பார்த்திங்கன்னா இங்கே நீங்கள் செகண்ட்ஸ்லேயே வந்து வாங்கலாம். 100 200க்கு வந்து கொஞ்சம் சுமாரான டிவி வாங்கலாம். இல்லை நல்ல டிவினா ஆஃபரில் பார்த்தீங்கன்னா ஒரு 400 ரியாலுக்கு புது டிவியை நீங்கள் வாங்கிக்கலாம். இதெல்லாம் சேர்த்து கொஞ்சம் ஆவரேஜாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊர் காசு கிட்டத்தட்ட ஒரு 1 லட்ச ரூபா வரைக்கும் வந்து செலவாகுதுங்க. இங்கே உள்ள காசுக்கு ஒரு 4280 ரூபாய்க்கு வந்து பார்த்திங்கன்னா
இந்த ஃபுல் செட்டப்பும் நீங்கள் பண்ணிடலாம், வீட்டுக்கான ஃபுல் செட்டப்பும் பண்ணிடலாம். அப்புறம் வந்து முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்ல மறந்துட்டேன், இந்த கிச்சன் ஐட்டம்ஸ்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் மேக்ஸிமம் நீங்கள் ஊரில் இருந்தே கொண்டு வந்துருங்க. இங்கே வந்து வாங்கினீங்கன்னா ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும். இந்த நான் சொல்லியிருந்தேன் ஃபர்னிஷ்ட் அப்பார்ட்மெண்ட், இது என்ன கதைனா, ஃபர்னிஷ்ட் அப்பார்ட்மெண்ட் வந்து இந்த ஹோட்டல்ஸ்லாம் இருக்கும். நம்ம இருக்க சிட்டி வந்து பார்த்திங்கன்னா மக்கா. இப்போ வந்து ஹஜ் டயத்தில் மட்டும் தான் உங்களுக்கு வந்து அது ஃபுல்லாகும். நார்மல் டயத்தில் வந்து ஃப்ரீயாக தான் இருக்கும். அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க ரொம்ப கம்மியான வாடகை கொடுப்பாங்க. ஒரு சிங்கிள் பெட்ரூம் வந்து 800 ரியாலு, டபுள் பெட்ரூம் வந்து 600 ரியாலு அப்படின்னு சொல்லுவாங்க, 1600 ரியால்னு சொல்லி கொடுப்பாங்க. அப்போ நம்ம வந்து புதுசாக வரும்போது நம்ம அங்கே போய் தங்கிக்கிடுவோம். அந்த மீன் வெயிலில் வந்து 2 months 1 months வந்து நம்ம அப்படியே சர்ச் பண்ணிகிட்டே இருக்கணும், நல்ல அக்கமடேஷன் கிடைக்குதா, நல்ல செகண்ட்ஸ் பொருள்லாம் கிடைக்குதான்னு சொல்லி பார்த்து நம்ம ஒரு ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு அப்படியே ஷிஃப்ட் ஆகிக்க வேண்டியதான். இதுதான் என்னுடைய பெஸ்ட் ஐடியா எனக்கு தெரிஞ்சு. அப்புறம் ஒவ்வொரு சிட்டியை பொறுத்து இதை மாறலாம். ஜித்தாவில் ஒரு மாதிரி இருக்கலாம், ரியாத்தில் ஒரு மாதிரி இருக்கலாம். இப்போ ஜித்தாலலாம் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு காஸ்ட்டு ஃபஸ்ட்டு. இப்போ வந்து அவங்க நிறைய வந்து டிமாலிஷ் பண்ணிட்டாங்க. இந்த ஏரியா ப்ராஜெக்ட் வந்து டெவலப் பண்ணுறதுனால அந்த சிட்டியை டெவலப் பண்ணுறது நிறைய தான் இடிச்சிட்டாங்க. ஸோ இப்போ கொஞ்சம் ஹையாக இருக்குது. அதே மாதிரி ஒவ்வொரு சிட்டிக்கும் வேரி ஆகலாம். எனக்கு தெரிஞ்சு இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த அக்கமடேஷனுக்கு நம்ம ஒரு காசு கிட்டத்தட்ட ஒரு 1 லட்ச ரூபா கண்டிப்பாக வேணும். இங்கே உள்ள காசுக்கு ஒரு 4000 ரியால் நீங்கள் கையில் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் இந்த அக்கமடேஷன் அரேஞ்ச் பண்ணுறதுக்கு. ஸோ ஃபேமிலியை கொண்டு வரவங்க நல்லா பிளான் பண்ணி கரெக்டாக எல்லாம் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அடுத்து மந்த்லி எக்ஸ்பென்ஸ் எவ்வளோ ஆகுது அப்படிங்கிறத வந்து பார்த்திங்கன்னா அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் வந்து நிறையா க்ரோத் ஆகிட்டு இருக்குது. அதில் உங்கள் சப்போர்ட்டையும் நீங்கள் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி உங்கள் சப்போர்ட்டையும் கொடுங்க. வேறு ஏதாவது கொஸ்டின் இருந்தால் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள், அதுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். அதே மாதிரி இங்கே சவுதியிலேருந்து பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் எங்கேருந்து பார்க்குறீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மந்த்லி எக்ஸ்பென்ஸ் எவ்வளோ ஆகுது ஃபேமிலிக்கு அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். பாய், அஸ்ஸலாமு அலைக்கும்.